ஜெய் சாய்ராம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த பதிவில் இந்த வருடம் வரக்கூடிய மகா சிவராத்திரி வழிபாட்டப்போ நமக்கு முழு பலன் கிடைக்கணும் அப்படின்னா நாம் கண்டிப்பாக இந்த 5 விஷயங்களை செய்யணும். அது என்னென்ன விஷயங்கள், யார் சொன்னது அப்படின்னு நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். மகா சிவராத்திரி வழிபாடு அப்படிங்கிறது நம்முடைய கர்மாக்களையும் பாவங்களையும் அழித்து இறைவனை நாம் அடைவதற்கு உண்டான வழிகளையும் அளவில்லாத நன்மைகளையும் தரக்கூடிய ஒரு வழிபாடு. மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமானின் அருளையும் மகா சிவராத்திரி விரதம் இருந்த பலனையும் முழுமையாக பெறுவதற்கும் என்ன வழி இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா? அப்போது இந்த பதிவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ள பதிவாக இருக்கும். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். ஜீவாத்மா ஆகிய மனிதன் பரமாத்மாவான இறைவனை அடைவதற்கு சித்தர்கள் சில வழிமுறைகளை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இதில் மிக எளிமையான நிறைய வழிகள் இருக்குது. இதை நாம் பின்பற்றினோம் அப்படின்னா இறைவனை அடைகிறதோட நாம் செஞ்ச வழிபாட்டிற்கான முழு பலனையும் நம்மளால் பெற முடியும். இந்த மகா சிவராத்திரி அப்படிங்கிறது மிக உன்னதமான சிவபெருமானின் அருளை பரிபூரணமான பெறுவதற்குண்டான நாள் தான். இந்த நாளில் பக்தியோட சிவ சிந்தனையோடையும் சிவனின் அருளை பெறணும் அப்படின்ற நோக்கத்துடனும் நாம் செய்யும் ஒவ்வொரு விஷயமும் பல மடங்கு அதிக பலன்களை நமக்கு கொடுக்கும். இந்த நாளில் முழு இரவும் கண் விழிக்க வேண்டுமா? நாள் முழுவதும் உணவு சாப்பிடாமல் இருக்க வேண்டும். இரவு முழுவதும் சிவ மந்திரங்களை சொல்ல வேண்டுமா? சிவன் கோவிலுக்கு கண்டிப்பாக போகணுமா? சிவ பூஜை செஞ்சே ஆகணுமா? இது எல்லாமே செஞ்சாதான் மகா சிவராத்திரி விரதம் இருந்து வழிபாடு செஞ்ச முழு பலனையும் பெற முடியுமா அப்படிங்கிறது நிறைய சந்தேகங்களும் கேள்விகளும் நிறைய பேருக்கு உண்டு. ஆனால் பரம்பொருளான சிவபெருமானின் அருளை பெறுவது மிக எளிது. உண்மையான பக்தி, உறுதியான நம்பிக்கை, சிவனை அடைய வேண்டும் அப்படின்ற எண்ணம், சிறிய அளவிலான முயற்சி இருந்தாலும் கூட சிவபெருமான் அவரது அருளை நமக்கு கொடுப்பாரு. மகா சிவராத்திரி நாளன்னைக்கு சித்தர்கள் சொல்லி வச்ச இந்த முக்கியமான எளிமையான 5 விஷயங்களை நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னா மகா சிவராத்திரி விரதம் இருந்து வழிபாடு செஞ்ச முழு பலனையும் சிவனின் அருளையும் பெற முடியும். அப்படி மகா சிவராத்திரி அன்னைக்கு செய்ய வேண்டிய அந்த 5 விஷயங்கள் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். முதல் இது பார்த்திங்கன்னா, மகா சிவராத்திரி அன்னைக்கு நள்ளிரவு 11:40 மணி முதல் அதிகாலை 12:40 மணி வரையிலான நேரமே நிஷித காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்வதி தேவி உலக உயிர்கள் அனைத்துக்கும் சிவபெருமானின் அருள் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக் கொண்ட காலமாக சொல்லப்படுது. இந்த நேரத்தில் பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விசை உச்சத்தில் இருக்கும். இந்த 1 மணி நேரம் மட்டும் முதுகெலும்பை சிறிதும் வளைக்காம நேராக அமர்ந்து கண்களை மூடி புருவ மத்தியில் அதாவது ஆக்ஞா சக்கரம் அது மட்டும் அதில் கவனத்தை நாம் வைக்கணும். வேறு எந்த மந்திரமும் தேவையில்லை. இந்த மௌனமே உங்களுடைய கர்மாக்களை எரிக்கும் ஒரு நெருப்புனே சொல்லலாம். அடுத்து 2வது விஷயம் என்ன அப்படின்னா, சிவபெருமான் பார்வதிக்கு சொன்ன 112 வழிகளில் ஒன்று தான் இது. மூச்சு உள்ளே போய் வெளியே வரும். அப்படி மூச்சு காற்று திரும்பும் இந்த இடத்துல ஒரு சிறு இடைவெளி இருக்கும். மகா சிவராத்திரி இரவு தியானத்தில் அந்த இடைவெளியை மட்டும் கவனிக்கணும். காற்று உள்ளேயும் இல்லை வெளியேயும் இல்லை. அந்த சூனிய புள்ளியில்தான் சிவம் இருக்கிறது. இதை செய்யும்போது மனம் 100 மடங்கு வேகத்தில் ஒருமைப்படும். சிவத்தை நோக்கி மனம் ஈர்க்கப்படும் போது பரம்பொருளின் பரிபூரண அருள் நமக்கு கிடைக்கும். 3வது விஷயம், ருத்ராட்சம் அப்படிங்கிறது ஒரு சக்தியை சேமித்து வச்சு மின்கருவி போல சக்தியை சேமிக்கும். அதாவது விழித்திருக்கும் போது கையில் ஒரு 5 முக ருத்ராட்சத்தை இறுக்கமாக மூடி வச்சுக்கோங்க. உங்கள் உடல் வாங்கும் காஸ்மிக் எனர்ஜியை அது சேமித்து உங்கள் ஆற்றலை சோர்வடையும் போது திரும்ப அது உங்களுக்கே திருப்பி கொடுக்கும். இது ஒரு பேட்டரி போல செயல்படுமே சொல்லலாம்.
4வது விஷயம், தண்ணீருக்கு நினைவாற்றல் உண்டு. செம்பு பாத்திரத்தில் நீர் வச்சு அதை தொட்டுக்கொண்டு 10 நிமிடம் சிவாய நம அப்படின்னு மானசீகமாக ஜெபிச்சு அந்த நீரை மகா சிவராத்திரி அன்று கண் விழிக்கும் போது இரவு முழுக்க சிறிது சிறிதாக குடிச்சிட்டு வாங்க. அந்த நீர் உங்கள் செல்களில் உள்ள பழைய கர்மா பதிவுகளை நீக்கும் மருந்தாக மாறும். கர்மாக்கள் நீங்கும் போது இறைவனின் அருள் மிக வேகமாக நம்மளை வந்தடையும். இதனால பலவிதமான கஷ்டத்தில் இருந்து விடுபடுறதோட நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அற்புதங்கள் மாற்றங்கள் வாழ்க்கையில் நிகழ்கிறத நம்மளால் நிச்சயமாக உணர முடியும். 5வது விஷயம், மகா சிவராத்திரி பூமியின் வடதுருவத்தின் ஆற்றல் மேல் நோக்கி பாயும் நாள். ஒவ்வொரு முறை மூச்சு உள்ளிழுக்கும் போது சக்தி உங்கள் முதுகெலும்பின் அடிப்பாகத்தில் மூலாதாரம் இருந்து உச்சிக்கு சகஸ்ராம் ஏறுவதற்காக கற்பனை செய்யணும். மூச்சு விடும்போது அது இறங்குவதற்கான கற்பனை நாம் செய்யணும். இது குண்டலினி சக்தியை தானாகவே மேல் நோக்கி தள்ளும் எளிய வழி. இது ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையை உங்களை அடைய வைக்கும். இது எல்லாமே நீங்கள் ஒரு இந்த சிவராத்திரிக்கு தவறாமல் நீங்கள் இப்படி வழிபாடு செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். நமக்கு எப்போவுமே பிரம்மாண்டமாக ஆடம்பரமாக பூஜை செய்யணும் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. சிவபெருமானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ பக்தி செலுத்துறீங்க, எவ்வளோ உண்மையாக இருக்கிறீங்க, அது மட்டும்தான் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். எதை பற்றியும் யோசிக்காமல் பக்தியில் மட்டுமே உங்கள் சிந்தனை முழுவதும் அதில் செலுத்தி நீங்கள் வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீரும். உங்களுக்கே ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இது போல எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.